சென்ற 9 மாதமாக ஈரான் சிறையில் தவித்த கன்னியாகுமரி மீனவர்கள் 5 பேர் உட்பட 16 தமிழக மீனவர்களை தமிழக அரசு முயற்சியாலும் மத்திய அரசின் சென்று மீட்டு தந்திருக்கின்றார்கள். உலக வரலாற்றிலே இதுதான் முதல் முறை சிறையிலிருந்து வந்த மீனவர்களுக்கு தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக அவர் சந்தித்து 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் காசோலையாகவும் மீண்டும் இவர்கள் வெளிநாடு சென்று கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக உள்நாட்டிலே தொழில் செய்வதற்காக ஏழை மீனவர்களுக்கு 60 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு விசைப்படகு கொடுப்பதற்கு உறுதி செய்திருக்கின்றார்கள். எங்களுக்கு பிடிச்சின்னு போனதிலிருந்தே ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸு தான். சாப்பாடு சுத்தமாக இல்லை. காலையில் ஒரு ரொட்டியும் ஒரு பேரத்தாம்பழம் தருவாங்க, மற்றபடி மதியம் கொஞ்சம் ரைஸ் தருவாங்க. மற்றபடி குளிக்கும் வசதியும் கம்மி தான். ஒரு வருஷம் எப்படியோ நான் சவுதி பார்டரில் கிடந்தோம், சவுதிக்குள்ளே தான் கிடந்தோம். ஈரான் நேவி வந்து சும்மா தான் ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து லாஞ்சிக்கிட்ட வந்தது. மீன் இருந்ததை பார்த்துட்டு மீனையும் லாஞ்சையும் அப்படியே சீஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் எங்கள்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல, ஒரு விசாரணை இல்லை. 1 வருஷம் தண்டனை போட்டிருக்கு. அது எங்களுக்கு நாங்கள் செல்லில் கடந்தப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஃபோன் வசதி இல்லை, சுத்தமாக டெலிஃபோன் வசதியே இல்லை. அங்கே ஒரு 5.5 மாதம் கழித்து அங்கே உள்ள இருந்த ஒரு கைதிட்ட பேசி அவன் பைசா தந்து நாங்கள் வெளியே கால் பண்ணி தெரிவித்தோம்.